நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணதுக்காகவே தாவேக அரசுக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளை தான் தெரிவிக்கணும். ஏன்னா இதற்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் இருந்தப்பவும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பவும் சரி, அவங்க வந்து இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை அப்படின்னெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு தாவேக அரசு, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்பு அன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி, அதாவது நிதி நிலைமை வந்து முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. அப்படிங்கும்போது ஸோ ரொம்பவே ஒரு பெருமை கொள்ளத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ஒரு கவர்மெண்ட் எதுக்காக வெளியிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மேண்டேட்ரி அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு அரசு வெளியிடுதுன்னா அதோடைய அந்த ஒரு பொறுப்பான ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் இதில் வந்து வெளிப்படுது. அதாவது முதல்ல ஒரு ஒயிட் பேப்பர் எதுக்காக அப்படின்னா ஒரு சொல்யூஷனுக்காக தான் வந்து ஒயிட் பேப்பர் வந்து தயாரிக்கிறது. அதாவது வெளிப்படைத்தன்மையோட என்னென்ன நிதி விவகாரங்கள் வந்து என்னென்ன மாதிரி, அதாவது வரி வருவாயிலிருந்து எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறதுலேருந்து, இப்போ நம்ம வீட்டிலையே வந்து நம்ம எவ்வளோ வந்து நமக்கு வந்து வருவாய் வருது, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நோட் பண்ணி அதை தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, ஸோ அதை வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒயிட் பேப்பர். அதாவது அந்த ஒயிட் பேப்பரை வச்சு தான் நம்ம ஒரு சொல்யூஷனையே வந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி தாவேக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போதைக்கு நிதி நிலைமை வந்து எப்படி இருக்குது, எந்தெந்த செக்டார்லலாம் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து வருவாயை பெருக்கணும், கடன் அளவு வந்து எவ்வளோ இருக்குது, அந்த கடனை பேர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சொல்யூஷனை அவங்க இந்த ஒயிட் பேப்பர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அப்போது திமுக அதிமுகன்னு மாறி மாறி அந்த ஆட்சிகள் இருந்த தருணத்தில் இப்போ வந்து புதிய ஆட்சி வந்திருக்கு. அப்போது புதுசாக வந்து அவங்க அரசமைக்கும் போது இந்த ஒயிட் பேப்பரை வந்து அவங்க முதல்ல வெளியிட்டிருக்கிறதே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புள்ள ஒரு தன்மை வெளிப்படுறதை தான் வந்து உணர்த்துது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் பேப்பரில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நிதித்துறை அமைச்சர் வந்து சொன்னாங்க. கடனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனிநபர் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த கடன் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1,28,000 ரூபாய். அதாவது இந்த 1,28,000 ரூபாய்ங்கிறது பிறந்த குழந்தைக்கே வந்து அந்த கடன் சுமை வந்து பிறந்த குழந்தையோட தலையிலே இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 13.18 லட்சம் கோடி. ஸோ இவ்வளோ இருக்கும்போது அதை வச்சு தான் இந்த தனிநபரோட கடன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அது படி பார்த்தா 1,28,000 வந்து எல்லார் தலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு கடன் அப்படிங்கிறது அதை வந்து எல்லாருமே நோட் பண்ணுற வகையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நேரடி கடன், இதில் வந்து அதாவது பட்ஜெட்டில் வராத கடன் அப்படிங்கிறது தான் அந்த 10 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட கடன் வந்து பட்ஜெட்லேயே வராத கடன் தான். ஸோ இங்கே பட்ஜெட்டில் வந்த கடனே வந்து 10 லட்சம் கோடி. அதை தான் வந்து திமுக அரசு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. இதுவரைக்கும் நடந்த அரசுலேயே வந்து லாஸ்ட் கவர்மெண்ட் தான் வந்து இவ்வளோ, அதாவது இரட்டிப்பாக வந்து கடனை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷங்கள் இல்லாத அளவுக்கு வந்து இந்த 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிதி நிலைமை அப்படிங்கிறத வந்து எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. இதை வந்து நிதித்துறை அமைச்சர் வந்து சொல்லி காட்டும் போது அண்டை மாநிலங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட கர்நாடகா ஆகட்டும், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் வந்து குஜராத், இந்த மாநிலங்களையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து நிதி பற்றாக்குறை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்காங்க. ஏன் இந்த மாநிலங்களையெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காங்கன்னா, இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வளம்ங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளத்துக்கு ஈக்குவல். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் வாங்காத அளவுக்கு அந்த நிதி பற்றாக்குறை அளவு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குங்கிறத அவங்க வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து மின்வாரியம், அதாவது கரண்ட்டு சம்மந்தமாக தான் வந்து கடன் ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறதும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து கரண்ட் கட் ஆகிற சுச்சுவேஷன்லாம் வந்து யோசிக்கும்
பார்க்கும்போது அப்போ வந்து மின்சார வாரியத்தில் தான் வந்து கடன் அதிக அளவு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு வருத்தத்தை கொடுக்குது. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வந்து வருமானம் வருது அப்படின்னா செலவு மட்டும் 145 ரூபா பண்ணுற அளவுக்கு தான் வந்து இன்றைக்கு நிதி நிலைமை இருக்கிறதாவும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறத அவங்க வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. ஆனாலும் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அப்போவே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது மத்திய அரசு எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்கோ அவ்வளோ லிமிட்குள்ளே தான் வந்து கடன் வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதே தான் வந்து இன்றைக்கு நிதித்துறை அமைச்சர் அவர்களும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. புதிய திட்டங்களுக்கு இந்த கடன் சுமை வந்து அதிகமாக இருக்குது, கடனுக்கு வட்டி கொடுக்கறதே வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால புதிய திட்டங்களுக்கு நிதியை வந்து ரொம்ப அதிக அளவில் செலவிட முடியல. ஒரு 13% தான் வந்து அதுக்கு செலவிட முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோஃபார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம உண்மையிலே வந்து பெரிய அளவில் பாராட்ட தான் தெரிவிக்கணும். ஏன்னா நிதி நிலைமை இப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்சுவலாக தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இது எப்படியெல்லாம் வந்து ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை செய்கிறது மூலமாக வந்து வருவாயை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த வருவாய் அதிகரிப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நிதித்துறை செயலாளர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது ரொம்ப பயத்தையும் கொடுக்குது. என்னென்னா டேக்ஸ் வந்து கம்மியாக வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜிஎஸ்டி அந்த வருவாய், அதுக்கப்புறம் வரி வருவாய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து டேக்ஸ் இதுக்கப்புறம் வந்து அதிகமாக ஏற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் அது மூலமாக வருது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிதி நிலைமையை வந்து தாவேக அரசு எந்தெந்த வகையிலெல்லாம் சரி செய்கிறாங்க. வருவாயை பெருக்குவதற்கு வந்து, அதாவது அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்னென்னா வளங்கள் நிறைய இருந்தும் அது வந்து போதிய அளவு அது வந்து வருவாய் வர மாதிரி வந்து சிச்சுவேஷன் கொண்டு வரப்படலை, அதை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயங்களாக இருக்குது. 1 ரூபாய் புதிய மூலதன செலவுக்கு 2.26 ரூபாய் வந்து கடன் வந்து பெறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு மூலதனம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஒரு மூலதனம் இருந்தால் தான் அது மூலமாக வருவாய் அப்படிங்கிறதையே நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கேபிட்டல் அமௌண்ட்டு 1 ரூபாய்க்கு கடன், அந்த 1 ரூபாய் போடுற மூலதனத்துக்கு நம்ம கடனே வந்து அதை விட ஜாஸ்தியாக வாங்குகிறோம் அப்படிங்கிறதும் சுட்டி காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது வந்து கடன் அளவு அப்படிங்கிறது அந்த மூலதனத்தை விட இரட்டிப்பு வேகத்தில் வந்து அந்த அளவு வந்து அதிகரிக்கிறத சுட்டி காமிச்சிருக்காங்க. இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சுட்டி காட்டப்பட்டிருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து முதியோரோட விகிதம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது, உழைக்கிறவங்களுடைய அந்த விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதையும் சுட்டி காமிச்சிருந்தாங்க. அண்டை மாநிலங்களை விட தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டி வந்து ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு நம்ம வந்து கடன் மட்டுமே எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னா 67 கோடி வந்து வெறும் கடன் மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு வளர்ச்சி, ஒரு மாநிலம் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து கடனே வாங்கக்கூடாதா, அதிக அளவில் கடனே வாங்கக்கூடாதா அப்படின்னா, அதிக அளவில் கடன் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அது வந்து எங்கெங்கே வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக என்னென்ன வளர்ச்சி வந்திருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டாவை பார்க்கும்போது தான் அது வந்து ஓகேவா பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியும். போக்குவரத்து துறை இதுலேயும் வந்து கடன் வந்து ஜாஸ்தியாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ போக்குவரத்து துறையும் வந்து நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. 1 கிலோமீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னா ஒரு 70 ருபீஸ் வரைக்கும் செலவாகுது அப்படின்னா திரும்ப வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 25 ருபீஸ் அளவில் தான் வருது. அப்படிங்கும்போதே இந்த கால்குலேஷன்லேயே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் போக்குவரத்து துறையில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறத. செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தவிர்க்கவே முடியாத செலவினங்கள் அப்படின்னு இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு வந்து அந்த சம்பளமாகட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம், அதுக்கப்புறம் நல்ல திட்டங்கள் இருக்கும்போது அதுக்கான செலவு, அதையெல்லாம் குறைக்கவே முடியாது அப்படிங்கிறத பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக அந்த பொறுப்பேற்றாங்க இல்லையா, அந்த 2020 2021
அந்த பீரியடில் வந்து கிட்டத்தட்ட அப்போ வந்து 4.8 lakh crore தான் வந்து கடன் சுமை வந்து வச்சுட்டு போனாங்க அதற்கு முந்தைய கவர்மெண்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது வெறும் 67,000 ரூபாய் தான் வந்து ஒவ்வொரு தனிநபர் மேலேயும் இருந்த கடன் சுமை அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து 1,28,000 ரூபாயாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது, அதுவுமே இரட்டிப்பாயிருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணணும். வருஷத்துக்கு 5,000 கோடி வந்து கூடுதல் செலவாகும். எதுக்குன்னா திமுக அரசு அறிவிச்சாங்கல்ல அந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து கூடுதலாக வந்து 5,000 கோடி வந்து செலவாகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு கொள்முதல் செலவை வந்து குறைக்கிறதன் வாயிலாகவும், அதுக்கப்புறம் வந்து நேர்மையான அந்த வரவு செலவு மெயின்டெனன்ஸ் மூலமாகவும் கிட்டத்தட்ட இந்த நிதி நிலைமையெல்லாம் வந்து சரி செய்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதியை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே வந்து ஒயிட் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒயிட் பேப்பர் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.